உக்ரைனோட அதிபரான விளோடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்கள் மக்கள் முன்னாடி அதாவது பத்திரிகையில பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர்கிட்ட பேசும்போது ஒரு யோசனையா சொல்லிக்கிறாரு. அதாவது இந்த அமைதி ஒப்பந்தம் இருக்கு இல்லையா? போட்டிருக்கோம் இல்லையா? இது ஏத்துக்கலாமா? வேண்டாமா? அப்படிங்கிறத மக்கள் கிட்டயே ஒரு எட்டு கேட்டுறலாம். எலக்ஷன் தான் நடக்குது இல்லையா? கையோட இந்த ரெஃபரண்டமையும் வச்சுட்டா என்ன? இது ஏத்துக்கலாமா? வேண்டாமா? மக்கள் ஆம், இல்லை என்ற முடிவு சொல்லட்டும். அதுவும் ஒரு சேர நடக்கும்போது, நம்மளுக்கும் இந்த இத பார்லிமென்ட்ல சட்டமா எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்குமா? இல்லையா? அப்படிங்கிற ஜெலன்ஸ்கி அவர்கள் தரப்பு ஒரு விஷயம். இதுல நெறைய விஷயங்கள் இருக்கு இதுக்கு பின்னாடி இவரு சொல்றதுக்கான காரணம். அத நம்ம அடுத்து பார்ப்போம். ஆனா மெயினான விஷயம் என்னன்னா, இவரு சொல்றது அந்த 20 பாயிண்ட் பீஸ் ஃபார்முலா தான் பப்ளிக்கா சொல்லிட்டு, இத ஏத்துக்கலாமா? வேண்டாமா? அப்படிங்கிற ஒரு ரெஃபரண்டம் வைக்கிறதுக்காக பார்க்குறாரு பார்லிமென்ட்ல. நாடு தழுவிய ரெஃபரண்டம். இது வைக்கிறோம் அப்படின்னா, தனியா எலக்ஷனுக்கு வைக்கிறோம் இல்லையா? ஸோ அந்த டைம்ல சேர்த்து வச்சுட்டா காசு மிச்சம் இல்லையா? ஸோ அதுக்காக இவரு தரப்பு யோசிக்கிறார். ஸோ இப்ப அது 20 பாயிண்ட்னா என்ன? சும்மா சொல்லிட்டு இருக்காங்க. என்ன? தெளிவா சொல்லுங்க அப்படிங்கிறது போல எல்லாத்துக்கும் கேட்கணும் இல்லையா? ஸோ அதனால ஜெலன்ஸ்கி அவர்கள் பார்த்தீங்கன்னா, பப்ளிக்கா அத பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்கிறார். அந்த 20 பாயிண்ட் டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா, போர முடிக்கிறதுக்கான ஒரு டாக்குமெண்ட். அதாவது இது பேசிக் டாக்குமெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு பேசிக் வெர்ஷன விட்டுருக்காங்க. எக்ஸ்டெண்டட் வெர்ஷன்லாம் வேறையா இருக்கலாம். பட் பேசிக்கா மக்கள் தெரிஞ்சுக்கிட்டா, இது தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? ஸோ அந்த ஒரு பேசிக்கான விஷயங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா, உக்ரைன், ரஷ்யா, ஈரோப், அமெரிக்கா இவங்களுக்குள்ள போடக்கூடிய அந்த ஒரு டாக்குமெண்ட் பண்ண விட்டுருக்காங்க. உக்ரைனோட சாவர்னிட்டிங்க எல்லாரும் கையெழுத்து போடுங்க, எல்லாரும் ஒத்துக்குங்க அப்படிங்கிறது போல பண்ணா உக்ரைன் அவங்க இண்டிபெண்டன்டான நோடு. இதுதான் அவங்க பார்டரு. இதுதான் பார்த்தீங்கன்னா, இது அப்படிங்கிற எல்லாரும் ஒத்துக்கணும் அப்படிங்கிறது போல எல்லாரும் முதல் பாயிண்ட் அதான். 2வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் அன்கண்டிஷனல் நான் அக்ரஷன் அக்ரீமெண்ட். அதாவது இதோட முடிச்சுக்கலாம். கம்ப்ளீட்டா முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் சண்டையே இருக்கக்கூடாது. இரு நாடுகளும் இதுக்கப்புறம் சண்டை பிடிக்கக்கூடாது அப்படிங்கிறது போல ஒரு அக்ரீமெண்ட். அதுக்கப்புறம் உக்ரைன் பாத்தீங்கன்னா, ரோபஸ்ட் செக்யூரிட்டி கேரண்டி கிடைக்கும். அது உங்களுக்கு தெரியும். யூரோப்பியன் நாடுகள் எப்படி குடுப்பாங்க அப்படிங்கிறது தெரியும். நாட்டோ ஸ்டைல் கேரண்டி பண்ண குடுப்பாங்க அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. இதுல என்னன்னா 8,00,000 வீரர்கள் பாத்தீங்கன்னா, உக்ரைன் தரப்புல வச்சுக்குவாங்க. அமைதி டைம்ல கூட 8,00,000 ராணுவ வீரர்கள வச்சுக்குவாங்க. அமெரிக்கா, நாட்டோ அப்புறம் யூரோப்பியன் இவங்க கையெழுத்து போடுவாங்க இல்லையா? இவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா, நாட்டோ ஸ்டைல்ல ஆர்டிகிள் 5 மாரி கேரண்டி குடுக்கணும். சாங்ஷன் போடணும், அது போடணும், இது போடணும் ஒரு பெரிய லிஸ்ட் இதுவே. சப் கிளாஸஸ் நெறைய இருக்கு. ஸோ கேரண்டி குடுக்கணும். நம்ம இது தெரிஞ்சுக்கிட்டா போதும். டீசென்ட்டா இருக்கிற விஷயம் கேரண்டி குடுக்கணும். சாங்ஷன் போடணும், ஆயுதம் குடுக்கணும், உள்ள இறங்கி ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா சண்டைய புடிச்சு உக்ரைனோட பகுதின்னு எது ஒத்துக்கிட்டாங்களோ அத அவங்க மீட்டு குடுக்கணும். ஸோ இது பாத்தீங்கன்னா, இவங்களோட வொர்க். இது அவங்க சட்டத்திலேயே பாத்தீங்கன்னா ஏத்திடணும். ரஷ்யா பாத்தீங்கன்னா, அவங்க பாலிசியில இது போல யூரோப்க்கு எகெயின்ஸ்டா, உக்ரைனுக்கு எகெயின்ஸ்டாலாம் சண்டை பிடிக்க மாட்டேன்னு அவங்களும் சட்டம் போட்டுறணும். அத ஒத்துக்கணும். இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் பண்ணா ராட்டிஃபை பண்ணணும். அது மட்டும் இல்லாம, உக்ரைன் பார்த்தீங்கன்னா, ஈயூல சீக்கிரமா ஜாயின் பண்ணிருவோம். அது டைம் ஃப்ரேம்குள்ள இத்தன நாளுக்குள்ள ஈயூல ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம். அது மட்டும் இல்லாம டெம்பரரியா பார்த்தீங்கன்னா, பிரிஃபரன்ஷியல் ஆக்சஸ் குடுக்கணும். எங்களுக்கு சில விஷயங்கள்லாம் யூரோப்பியன் யூனியன்ல போயிட்டு வரதுக்கு மத்த சௌகரியம்லாம் பண்ணா ஈஸியா பண்ணி குடுக்கணும் நீங்க சேர்த்துற வரைக்கும். இந்த யூரோப்பியன் யூனியன்ல இந்த டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடுறதுன்னு நாங்க சேர்ந்துட்டோம்னு அர்த்தம் அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பு. 2வது டெவலப்மென்ட் பேக்கேஜ் அப்படிங்கிறது போல குடுக்கணும். அதாவது இப்போ ரெப்பரேஷன் உக்ரைன் பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா கிட்டயும், ஈயூ கிட்டயும் கேட்டுருக்காங்க. அதாவது டேமேஜ் எஸ்டிமேட் பண்ணது மட்டும் பார்த்தீங்கன்னா, உக்ரைன்ல ஏற்படக்கூடிய இழப்புக்கான எஸ்டிமேஷன் மட்டும் 800 பில்லியன் அமெரிக்க டாலர். இதுக்கு கட்டுங்க கப்பம் அப்ப இருக்கு அப்படிங்கிற சில அனலிஸ்ட்களோட கருத்துக்கள். அதாவது 800 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான தொகைய பார்த்தீங்கன்னா, உக்ரைனுக்கு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். இதுக்கு பப்ளிக், கிரவுட் ஃபண்ட் அது இது லொட்டு லொசுக்கு, மினரல் எல்லாம் சேர்ந்து எல்லாம் பண்ணி அந்த இதெல்லாம் என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுருவாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல. இதுக்கப்புறம் ஒரு 50, 60 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா, உக்ரைன் 50, 60 இல்ல அதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா, கணக்கு போட்டா வருது. ஸோ அது போல கட்டுவாங்க அப்படிங்கிற மாற்று கருத்து. இப்போ உக்ரைன் பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரீமெண்ட் அதுக்கப்புறமா அமெரிக்கா கூட போடுவாங்க. வர்த்தகத்துக்கு பார்த்தீங்கன்னா, வரி இல்லாம இரு நாடுகளும் வர்த்தகம் பண்ணிக்கலாம், வணிகம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது போல. 2வது ஜாப்ரோசியா நியூக்ளியர் பவர் பிளான்ட் 50% ரஷ்யாக்கு. பேலன்ஸ் இருக்கிற 50% உக்ரைன், அமெரிக்கா பாதி எடுத்துக்குவாங்க. ஜாயிண்ட் வெஞ்சர்ல பார்த்தீங்கன்னா, இது ரன் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. இது ஈயூலயும் உக்ரைன் பார்த்தீங்கன்னா, ஈயூவோட சட்டம் என்ன? ரிலிஜியஸ் டாலரன்ஸ். அதாவது ரஷ்ய தரப்புல என்ன குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க? ப்ரோ ரஷ்யன்ஸ் அதாவது ரஷ்ய மக்கள், ரஷ்ய இனம் அவங்க இருப்பாங்க இல்லையா? அது மொழி பேசக்கூடிய நபர்கள், ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன்ஸ். ஸோ அவங்களுக்கு எகெயின்ஸ்டா குண்டுகள் போடுறது, வன்முறை பண்றது, டார்ச்சர் பண்றது, ரேப் பண்றது இது போல விஷயங்கள்லாம் இருக்குல்ல. ஸோ அது போல பண்ணக்கூடாது. போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஈயூவோட சட்டம் என்ன இருக்கோ அத நாங்க ஃபாலோ பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ரிலிஜியஸ் டாலரன்ஸ் ஈயூ என்ன சொன்னாங்களோ அதை கேட்டு நடந்துக்கிறோம் அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம டின்ப்ரோபெட்ரோவ்ஸ்க், மிக்கலேவ், சுமி, கர்கிவ் இந்த பகுதிகள்ல ரஷ்ய தரப்பு பின்வாங்கிடணும். மத்த பகுதி
டொனஸ்க், லுகான்ஸ்க், ஜாப்ரோசியா, கெர்சன். வி ஸ்டாண்ட் வேர் வி ஆர். ஸோ இந்த எக்கனாமிக் ஃப்ரீ ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா டொனஸ்க் பகுதியில போடணும். ஸோ அந்த பகுதியில உக்ரைனோட படை இருக்காது, ரஷ்யாவோட படை இருக்காது. ஸோ ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்கு இந்த டின்ப்ரோ ரிவர் இருக்குது இல்லையா, கருங்கடலுக்கு போறது டின்ப்ரோ ரிவர். ஸோ கமர்ஷியல் பர்பஸ் மற்ற பர்பஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இடையூறா இருக்கக்கூடாது. ஸோ உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த அக்ரிமெண்ட்ல ஒத்து வந்துச்சுன்னா எலெக்ஷன் வைப்பாங்க. நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். இந்த அக்ரிமெண்ட் கையெழுத்திடப்பட்டுச்சுன்னா இது ஓகேனா எலெக்ஷன் வைப்பாங்க உக்ரைன்ல. அதுக்கப்புறமா இந்த அக்ரிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லீகலா வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா இதை இது பண்ணுவாங்க. பார்லிமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா சட்டமா ஏற்றுவாங்க. ஸோ இதுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். அதுக்கப்புறம் பார்ட்டிஸ்ல அக்ரி பண்ணாங்கன்னா சீஸ் ஃபயர் அப்ப இருந்து வரும் அப்படின்னு சொல்றாரு. இம்மீடியட்டா வந்துடும் சீஸ் ஃபயர் அப்படிங்கிறது போல. ஸோ உக்ரைன் சொல்லக்கூடிய அந்த இதுல பீஸ்ங்கிற விஷயம் இல்ல. சீஸ் ஃபயர் மாதிரி தான் தெரியுது. இதுதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுல அம்பாசிடர் யுஎஸோட அம்பாசிடர் நாட்டோட மேத்யூ வித்டேக்கர் அவர்கள் தரப்பு என்ன ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குன்னா, இவர் அமெரிக்கா சார்பா நாட்டோக்கு அலோகேட் பண்ணக்கூடிய அம்பாசிடர். ஸோ இவர் என்ன சொல்றாருன்னா, ரஷ்யா உக்ரைன் போர் அடுத்த 90 நாள் வந்து பண்ண முடிச்சிடும் அப்படிங்கிற இவர் தப்புன்னு சொல்றாரு. அடுத்த 90 நாட்களுக்குள்ள இந்த பிரச்சனைகள் முடியும். 100 நாள் வேலை திட்டம் இந்த ட்ரம்ப் அவர்கள் வரும்போதிலிருந்து 24 மணி நேரங்கிறது 100 நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் ஆச்சு, அதுக்கப்புறம் ஆச்சு, அதுக்கப்புறம் ஆச்சு. இப்ப திருப்பி 90 நாள் அப்படிங்கிற அந்த கதைக்கு வச்சுக்கிறாங்க. 100 நாள் வேலை திட்டம் அடுத்த 90 நாளைக்கு எல்லா மீடியாக்களுக்கும் வந்து பண்ணா பேசுறதுக்கு ஒரு வேலைகளை வந்து பண்ண அமெரிக்க தரப்பு வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல. இதுல என்ன ஒரு விஷயம்னா, ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். எலெக்ஷன் அதுக்கப்புறம் தான் நடக்கும். இது ஒத்துக்கிட்டாதான் எலெக்ஷன் நடக்கும். ஸோ இதை வந்து உக்ரைன் வந்து மக்கள் கிட்ட கேட்கறாங்கன்னா உக்ரைனே ஒத்துக்கலன்னு அர்த்தம். அப்போ உக்ரைனே ஒத்துக்காத போது இது எப்படி வந்து நீங்க எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணீங்களே அப்படிங்கிற கேள்விகள் வருது. இந்த அக்ரிமெண்ட் கையெழுத்து பண்ணாதான் எலெக்ஷன் வைக்கணும். எப்படி அப்படிங்கிற கேள்விகள் வருது இல்லையா? இது போல ஏகப்பட்ட சிக்கல்கள் இது பின்னாடி இருக்குது. நிறைய விஷயங்கள் இதுல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா சொல்லக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸ் அந்த 28 பாயிண்ட்ல இவர் வந்து பாத்தீங்கன்னா 20 பாயிண்ட் தான் அப்படிங்கிற இப்போ வரைக்கும் சொல்றாரு. ஸோ இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா, இது ஏதோ வேற மாதிரி என்ன ஒரு வேலை மாதிரி தெரியுது. அமெரிக்கா உக்ரைன் கூட ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டு, சரி ஓகே நீ சொல்ற மாதிரி பண்ணிக்கலாம். நீ ஓகே போ. ரஷ்யாவா நீ சொல்ற மாதிரி 28 பாயிண்ட்ல கையெழுத்து போட்டுக்கலாம் போ அப்படிங்கிறது போல 2 பேர்த்திட்டையும் சொல்லிட்டு, வேற ஏதாவது ஆயிருமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம எலெக்ஷன் நடக்கிறது இங்க ஒரு சிக்கல். எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி இது வைக்கிறாங்கன்னா, இது எப்படி ஏத்துக்குவாங்களா? என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது மக்கள் தெரியல. ஏன்னா எலெக்ஷன் வந்து வைக்கிறது செல்லுது, செல்லாதுல அப்படிங்கிறது போல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். ஆனா இதுதான் பீஸ் ஃபார்முலா, இதுதான் நாங்க ஏத்துக்குவோம் அப்படிங்கிறத சட்டம் கொண்டு வந்துட்டாங்கன்னா அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா? ஸோ எந்த ஒரு பிரசிடென்ட்டா இருந்தாலும் இந்த சட்டத்துக்கு எகெயின்ஸ்ட் திருப்பி ஒரு ரெஃபரண்டம் கொண்டு வந்து இது வேணாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் பண்ண முடியும். ஏகப்பட்ட சிக்கல்கள் இதுக்குள்ள இருக்கு. அடுத்த அதிபர் வராரு அப்படின்னா, இந்த பீஸ் ஃபார்முலாக்கு ஏற்பதான் நான் சண்டை பிடிப்பேன் அப்படிங்கிறது போல அவருக்கு வந்து கட்டாயம். அடுத்த அதிபர் யார் வராரோ இதுக்கு ஏற்பதான் வந்து பண்ண செயல் பண்ணணும். அது போல பல சிக்கல்கள் வந்து பாத்தீங்கன்னா இதை சட்டமா ஏத்துனாங்கன்னா இருக்கு. ஸோ இது போல ஏகப்பட்ட நுணுக்கங்கள் இருக்கு இதுல. இப்போ இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒடசால மிக பெரும் அளவுல சிக்கல்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ பேக் டு பேக் துருக்கியோட 4 கப்பல்களா ரஷ்யா அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். டேட் வாரியா நம்ம நேத்திக்கு போட்ட பதிவுல பார்த்திருப்போம். கடைசியா தாக்குதல் வந்து டிசம்பர் 23 கூட ஒரு பீச்ல வந்து பாத்தீங்கன்னா அடிச்சது. ஒரு ஆயில் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பிரிவத்னே போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அடிச்சது இல்லையா? ஸோ இம்பார்ட்டன்டான ஒரு போர்ட் இது. ரொம்ப ரொம்ப முக்கியமான இது. நான் மேப்ல உங்களுக்கு இது எந்த பகுதி அப்படிங்கிறத மார்க் பண்ணி காட்டுறேன். ரவுண்ட் பண்றேன்ல. ஸோ அங்க இருக்கக்கூடிய பகுதி. இதுல என்னன்னா அந்த கருங்கடல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆயில் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே பரவ ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது ஒடசாவோட கரையோரங்கள் அந்த பீச் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா இது போல ஸ்டிக்கியா இருக்கு அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா செய்திகள் பரவிட்டு இருந்தது. இது என்ன ஏது அப்படிங்கிறது போல அது மட்டும் இல்லாம பறவைகள்லாம் இறந்திருக்கு, மீன்கள்லாம் இறந்திருக்கு அப்படிங்கிறது போல செய்திகள் வந்திருக்கு. இப்ப அந்த பகுதி ஃபுல்லாவே ஆயில் சிந்தி இருக்கிறதுனால அதை கிளியர் பண்ணணும். உக்ரைன் தரப்புல இருந்து. இதோ உக்ரைனோட ஒடசாவோட ஹெட் மிலிட்டரி அட்மினிஸ்ட்ரேஷன் ஹெட் இருப்பார்ல லைசாக் அவர்கள். அவர் தரப்பு இருந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறார். நேர்ல போய் என்ன ஏதுங்கிறது விசிட் பண்ணிக்கிறான். இந்த போர்ட் பிரிவென்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப வெசல்ஸ் ஓபன் பண்ணி விட்டுருக்காங்க. டெம்பரவரியா அதை சுத்தி வர கிளியர் பண்ணி இருக்கோம். ஆனா ரெஸ்ட்ரிக்ஷனோட தான் அலோவ் பண்றோம். ஸோ அந்த பகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா கிரமனோஸ் போர்ட் வரைக்கும் வந்து பண்ணா டிடெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஆயில் லீக் இருக்கு அப்படிங்கிறது போல. ஸோ கிளீனிங் பண்ற வேலை வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. இது மிக மோசமான விளைவுகளை வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுக்கு ஏற்படுத்தும். ஒருவேளை இந்த சீஸ்ஃபயர் பிரச்சனையாகுது. ரஷ்யா தரப்பு வந்து ஏத்துக்கல இல்ல ரஷ்யா சொல்லக்கூடிய டேர்ம்ஸ் அமெரிக்கா சொல்லக்கூடிய டேர்ம்ஸ்க்கு உக்ரைன் ஒத்துக்கல அப்படின்னா அதிகப்படியான சிக்கல்கள் உக்ரைனுக்கு இப்ப இந்த சமயத்துல நடந்திருக்கு. டைம் பார்த்து உக்ரைன் தனக்கு தானே சூனியம் வச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். ஏன்னா ரஷ்யாவோட ஆயில் டேங்கர் அடிச்சாங்க இல்லையா? இது ஒரு எஸ்கலேஷனா இருக்கலாம். ஆனா இப்போ உக்ரைனோட ஆயில் டேங்கர் மேல அடிச்சதுனால உக்ரைன் கிட்ட வந்த துருக்கியோட ஆயில் டேங்கர் அடிச்சதுனால அந்த போர்ட் ஃபுல்லா ஆயில் ஆயிடுச்சு. இல்ல என்னன்னா இப்ப அதை கிளியர் பண்ணணும்னா அங்க இருக்கக்கூடிய கன்னி வெடிகளை அகற்றணும்.
இப்ப அந்த கன்னி வெடிகள்லாம் அகற்றிட்டு கிளியர் பண்றாங்க. ஏன்னா கிளியர் பண்ண போனாங்கன்னா வெடிச்சிருவாங்க. இழப்புகள் ஏற்பட்டுரும். ஸோ அதெல்லாம் கிளியர் பண்ணி ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. மீன்கள் இறக்கும். அங்க இருக்கக்கூடிய வணிகம் வந்து பார்த்தீங்கன்னா, போக்குவரத்து ரொம்ப சிக்கலா இருக்கும். ஏகப்பட்ட சிரமம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பகுதியில ஏற்படும். கிளியர் பண்ணாமலாம் விட முடியாது. ஸோ இப்போ ஒடசால அத கிளீன் பண்ணாங்க அப்டின்னா, ரஷ்யா ஆஃபென்சிவ் ஆப்பரேஷன் எடுக்கிறதுக்கு தக்க சிறப்பான ஒரு தருணம் இது அப்டிங்கிறது போல பல அனலிஸ்ட்டோட கருத்துக்கள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த பகுதியில உக்ரைன் என்ன செய்ய போறாங்க? இக்கட்டான சூழ்நிலையில வச்சு அப்படியே ஒரு இறுக்கி இருக்க போறாங்களா? இல்ல உண்மையாலுமே 90 நாள்ல இந்த பிரச்சனை முடிவுக்கு வரப்போதா? என்ன நடக்க போகுதுன்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நெனைக்கிறேன். இதோட இந்த பதிவ நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள மதிச்சு YouTube 4 பேத்துக்கு ப்ரமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கையில இந்த பதிவ நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்கள சந்திக்கிறேன். வெரி ஸ்டே சேஃப். பை.